நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாரும் வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். இது ஒரு பிரமாணமாவே சொல்றாரு. அடுத்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஏன்னு அவர் சொல்றாரு, நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நீ நினைப்பாயாக. நீ ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த ஓய்வு நாள் எதற்காக தெரியுமா? நீ அந்த ஓய்வு நாளிலே நினைக்க வேண்டும். உன்னை எங்க இருந்து எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன்னு நீ நினைக்க வேண்டும். உன்னை தாழ்வில் நினைத்தவரை அவர் கிருபையை நீ நினைக்க வேண்டும். இப்படிலாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு பாருங்க. அவருக்கு கேட்கும் போது, நீ எகிப்திலே அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் நினைப்பாயா? அவன் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு அவர் கேட்கறதுக்கு. நீ எப்படி இருந்த இப்போ ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள்ல ஓய்ந்து இருந்து அதை யார் வேண்டும் எது வேண்டும் நாதா